சார் கூட்டாட்சி மறுபடி அண்ணா மேடம் 8 மணிக்கு திறக்கல, 10 நிமிஷம் லேட் எல்லாம் வந்து சேர்த்து. சரிங்க சார். 10 நிமிஷம் லேட்டா திறந்துட்டாங்க. அவங்க போன் பேசிட்டு விட்டாங்க மேடம். சரிங்க சார். ரைட், ஒரு 5 மினிட்ஸ். ஓகே சார். மேடம் வாழ்த்துக்கள். வணக்கம். ஜெய ஆசியம் வாழ்த்துக்கள். வாழ்க ஆசியம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜெயாசியம் சார். குட் ஆசியம். குட் ஆசியம் மேடம். வாழ்த்துக்கள். எம்ரால் ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா ஐயா? சுகுமார் அவர்களே வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த டான்ஸ் பாத்தீங்களா? பாத்துட்டேன். வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? ஆமா, நான் பார்த்தேண்ணா. யார் பார்த்தேன், ட்ரை பண்ணேன், நேரம் கிடைக்கல. காலையில 4:40க்கே ட்ரை பண்ணேன். சூப்பர். நேரம் கிடைக்கல, டைம் இல்லை இன்னைக்கு. பரவாயில்லண்ணா, நீங்க பிஸியா இருந்தா நாங்க எங்களுக்கு பெருமை தானே. ஆமா, நாளைக்கு பார்த்தலாம். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரமா ஒன்று போட்டு அது அப்புறம் பாருங்க. ஆமா ஆமா. எல்லாத்தையும் உள்ள எடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தொடங்குனதுனால வந்து பரவாயில்ல எல்லாம் வருவாங்க, ஒவ்வொருத்தரா வருவாங்க. ஆமா, நம்மளால வர 8:20 தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடத்திடலாம், வந்து சேர்ந்துட்டோம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு ஃபைன் ஃப்ரைடே, ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நமக்கு காலையில 100 சார்ஜ், மதியம் 2:00 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ என்னன்னு கேட்டா இரவு கூட்டம் 8 மணிக்கு நம்ம அருணாசேதன் மேடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அவங்க வந்து அதை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அதை சீரியஸா பண்ணுவாங்க. அதுதான் அதுல அதாவது ஏனாதனான்னு எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில இன்னைக்கு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக, இன்னும் சொல்ல போன தகவல்கள், அருணா மேடம் கூட்டம்னாலே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது அழகாக அந்த பொருள்களை அவங்க சொல்லும்போது
அதை அனுபவிச்சு ருசிச்சு நல்லாவே சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்னதுனால நிறைய பேர் வந்து அந்த பொருட்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பெரிய மேட்டர். அருணா மேடம் பேசுனது கேட்டு நிறைய பேர் பொருட்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பெரிய மேட்டர். அது பண்ண வச்சிருக்கிறாங்க அவங்க. அதனுடைய அந்த அந்த விவரமே தெரியாத ஒரு பொருளை கூட அவங்க எடுத்து ப்ரொமோட் பண்ணா எல்லாரும் வந்து விவரமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வந்து வாங்கி யூஸ் பண்ண வைக்கிறாங்க. இதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல். அதனால இன்னைக்கு கூட்டத்தில் அருணா மேடம் பேச போற விஷயம் ஆர்சிஎம் ப்ராடக்ட் ட்ரைனிங். ஆர்சிஎம் ப்ராடக்ட்டை யார் வேணாலும் ட்ரைன் அப் பண்ணலாம், யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் அது எல்லாரும் அனுபவிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். மேடம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தேன், வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுத்தேன், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அந்த உறவுகள் அது மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி அது மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலியாக குடும்பமாக வந்து அதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி அவங்க செஞ்சுட்டாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா இருக்கு. அப்போ நம்மளும் செய்யலாங்க கேட்டவங்களுக்கு வரும். அது மாதிரி நிறைய பொருட்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நிறைய யூடியூப்ல அவங்க தகவல்கள் இருக்குது. ஏதாச்சும் பொருள் தெரியலைன்னா நம்ம அருணா மேடம் பேசுறது தூக்கி போட்டால் போதும், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்கும். தெளிவாக பேசி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான லேடி இது. அவங்கள வந்து இந்த இரவு வேலையில் சிறப்பான இந்த கூட்டத்தை, ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படிக்கு உங்களுடைய பலத்த கரவாசோட நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் அருணா மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ காமராஜ் சார், ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் வந்து என்னை பத்தி இவ்வளவு இதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த பேரை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எப்பொழுதுமே. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நான் என்னோட இதை நான் சிறப்பா பண்ணுவேன் சார். தேங்க்யூ காமராஜ் சார். என்ன மறுபடியும் உங்களை வந்து இந்த ஒரு கூட்டத்துல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் சொன்ன மாதிரி நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றேன், முழு மனசோட நம்ம யூஸ் பண்றதுனாலதான் என்னால இவ்வளவு தூரம் வந்து இந்த பொருட்களை வந்து நான் சொல்ல முடியுது. ஏன்னா அதுல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உட்காந்து புதுசா ஒரு பொருள் வந்தாலுமே அது என்ன அப்படின்னு சொல்றதுதான் நான் பாக்குற விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அருணாச்சலம். இங்க சென்னை தண்டையார்பேட்டில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஆர்சிஎம் ஒன்றரை குயிக்க வந்து கடந்த 4 வருடங்களா சிறப்பா நடத்திட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஸ்பிளே வால் வச்சு, அதுக்கப்புறம் பியூசி வச்சு, இப்போ ஒன்றரை குயிக்கும் வச்சு சிறப்பா நடத்திட்டு இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஒரு 6 வருஷமா இந்த ப்ராடக்டை வந்து நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பர்சனலா என்னோட வீட்டுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு யூசரா வந்து 6 வருஷமா ஆர்சிஎம் ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுல சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த 6 வருஷம் நான் யூஸ் பண்ணதுல என்னோட உடம்புலயும் சரி, என்னோட வீட்லயும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கடந்த ஒரு 4 வருடமா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து நான் ரொம்ப ரேர் தான், மேக்சிமம் வந்து போறதே கிடையாது. நம்ம ப்ராடக்டை வச்சு என்ன பண்ண முடியுமோ அததான் வந்து நான் பண்றேனே தவிர வெளியில போய் டாக்டர் கிட்ட போறதுன்றதே கிடையாது. எனக்கும் சரி குழந்தைங்களுக்குமே. ஏன்னா இப்ப குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு எதுனாலும் அந்த ஒரு பயம் வரும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நம்ம ப்ராடக்ட வச்சு அவங்களுக்கு என்ன கொடுத்து சரி பண்ணலாம். ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. ஏன்னா பெரியவனுக்கு 14 வயசு, சின்னவனுக்கு 10 வயசு ஆகுது. ஸோ அப்ப அவங்களுக்குமே வந்து இப்ப நம்ம பொருட்களையே கொடுத்து அதை எப்படி சரி பண்ண முடியும், நம்ம பொருட்களை வச்சு எப்படி அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த ஆர்சிஎம்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து நான் சிறப்பா வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன், யூஸ் பண்றேன். அதே மாதிரி இப்ப எங்களை பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றீங்க அப்படின்றத வந்து எங்களை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்க பெனிஃபிட் ஆயிருக்கோம். ஸோ என்ன யூஸ் பண்றீங்க, எப்படி பண்றீங்க, என்ன செய்றீங்க, அதாவது இப்ப எங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவங்க வந்து தொடர்ந்து இந்த 4 வருஷமா 6 வருஷமா என்னோட வியாபாரம் அந்த யூஸ் பண்ணேன். ஒரு வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 5 வருஷமா வந்து எல்லாருமே கேக்குறது எப்படின்னா இதுல வந்து இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா இவங்க ஒரு நல்ல பொருள். அந்த தண்ணி கேன் போடுற அண்ணா சொல்றாரு, நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு சாதாரணமா பண்ண மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சுக்கா. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க அலசி ஆராயுங்க, அதை நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா அதை பண்ணி 5 வருஷம் இதுல இவ்வளவு தூரம் சக்சஸா. ஒரே ஒரு நிமிஷம்.
சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த இப்ப அந்த நம்ம ஒண்டர் வேர்ல்டு டெப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் கடைக்கு எதிர்க்க, அதான் நம்ம சொந்த வீட்டுக்கு எதிர்க்க தான் இருக்கு. அப்ப அவர் என்ன பார்த்துட்டு சொல்லும்போது, உங்க மூலியமா இவ்வளவு பெரிய குடோனும் எடுத்து உங்க மூலியமா வந்திருக்குன்னு நீங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா நல்லா செய்வீங்க, அதாவது நீங்க சொன்னீங்கன்னா அதுல விஷயம் இருக்கும், இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி அவர் வாலண்டியரா வந்து என்கிட்ட கேக்குறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு விஷயத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வரும். இது எப்படி பண்ணுவீங்க, நீங்க எவ்வளவு நாளைக்கு பண்றன்னு பாக்கலாம். இதையும் கேட்டாங்க, உன் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, அப்ப எதுக்கு நீ வீடா எடுத்துட்டு வந்து இந்த ஆயில் பேஸ்ட் இதெல்லாம் நீ விக்கிறியே அப்படின்லாம் கூட என்ன நிறைய கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அது அவரு சம்பாதிக்கிறாரு, அது அவரோடது, என்னோட இது நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணி நான் செய்ய, என்னோட தேவைக்கு நான் யார்கிட்டயும் கையேந்தாம நிக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சு நான் என்னோட தேவையை நான் பூர்த்தி பண்றதுக்காக செய்யறேன். அவர் எனக்கு எல்லாமே செய்யறாரு, ஆனா என்னோட இதுக்குன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், எனக்கு சும்மா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆர்சிஎம். வீட்டுல வச்சு செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ஒன்றரை வேர்ல்டு குயிக் வரைக்கும் நடத்திட்டு இருக்கேன். சிறப்பாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் போய் சொல்றேன்னா இவங்க சும்மா சொல்லல, இது விஷயம் இல்லாம சொல்லல அப்படின்றத ஒரு நம்பிக்கை வந்து என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் என் மேல வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் தொடர்ந்து இப்ப ஆர்சிஎம்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் ஆர்சிஎம் முழுமையா நம்புறதுதான் விஷயம். ஏன்னா இப்ப என் வீட்டுல குழந்தைங்க கூட வந்து பாத்தீங்கன்னா புதுசா எந்த ப்ராடக்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து செல்ஃப் யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ செல்ஃப் யூஸ் பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு கான்பிடண்டா பேச முடியுது. ஸோ இப்ப இந்த பிசினஸ்லயும் இந்த மாதிரி வளர்றதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்றதுதான். நான் வந்து இன்னைக்கு ப்ராடக்டை பத்தி பேசுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்டோட நாலேஜ் இல்ல, என்ன மாதிரியான ப்ராடக்டை எப்படி கொடுத்தா ரீச் அவுட் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒருத்தரை மீட் பண்றோம்னா அவங்க கிட்ட எப்படி எந்த ப்ராடக்ட மூவ் பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுதான் நான் இன்னைக்கு யோசிச்ச விஷயம். ஏன்னா ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய நிறைய பேசிட்டே இருக்காங்க, ஆனா அந்த ப்ராடக்ட கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா ரீச் அவுட் ஆகும் அப்படின்றதா சொல்ல போறேன். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில ஜஸ்ட் மீட் பண்ற மாதிரி நம்ம போயிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணலாம்னா, இந்த 100 ரூபா கிட்டு, 100 ரூபா கிட்டுனா ஒரு பேஸ்ட், 10 ரூபா பேஸ்ட், ஒரு 10 ரூபா டீ தூள், 10 ரூபா குளிக்கிற சோப்பு, 10 ரூபா சாமான் தொலைக்கிற சோப்பு, 10 ரூபா துணி சோப்பு இல்ல துணி பவுடர், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு குஜியா ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபா ஷாம்பு, அந்த மாதிரி 10 ரூபா ஐட்டம், மல்டி பர்பஸ் கிரீம், ஸோ ஒரு 10 ஐட்டம். அப்படி இல்லைன்னா ஒரு நூடுல்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு மஞ்சத்தூள். ஸோ நம்ம இதுதான் ப்ராடக்ட். இது வந்து கிட், அதாவது ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சத்தூள், நூடுல்ஸ், இந்த மத்த 10 ரூபா ப்ராடக்ட் இதை மட்டும், அதாவது ஒரு 100 ரூபாய் கணக்கு வரா மாதிரி போட்டு ஒரு கவர்ல அழகா பேக் பண்ணி, நம்ம விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம விசிட்டிங் கார்டையும் அதுலயே வச்சு நம்ம அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு, நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இதோட விலை வந்து 100 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சவங்க வந்து நம்ம சொல்லும் போது ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவோம் 100 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் இல்ல, தெரியாதவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம யாருமே நம்ம தெரியலனாலும் நம்ம போட்டு அந்த பேக் பண்ணி அழகா கொடுக்கும்போது கண்டிப்பா அதை வந்து வாங்குவாங்க, என்னன்னு கேட்பாங்க, அப்போ கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா பல் தேய்ச்சிருவாங்க, அந்த சோப் போட்டு குளிச்சிருவாங்க, சாமான் தொலைக்கிடுவாங்க, டீ போட்டு குடிச்சிருவாங்க, துணி துவைச்சிடுவாங்க, மல்டி பர்பஸ் கிரீமை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க, மஞ்சத்தூள் இருந்தா சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க, நூடுல்ஸ் இருந்தா செஞ்சு சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்றதுல ஒரு பொருள் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பொருள் வந்து அவங்கள கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம போய் நிறைய பேசுறத விட இந்த கிட்ட வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி அந்த கிட்ட வந்து நம்ம மாத்திக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம க்ளோஸா இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம போகும்போதே ஒரு பேக்ல போயிட்டு எல்லாமே ஒரு வீட்டுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் தான், அதாவது அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம டீ தூள்லாம் வந்து யாருக்கு கொடுத்தாலும் கண்டிப்பா ரிசல்ட் வரும். மரோசி சார்லாம் டீ தூளை வச்சுதான் இன்னைக்கு பெரிய அளவுல சக்க போட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்ப அந்த நம்ம டீ தூள், அந்த டீ தூளும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இது, யாருக்கு கொடுத்தாலும் நல்ல ரிசல்ட். சார் வந்து அந்த டீ தூள் பண்றது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன் நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு பொருள், அதே மாதிரி நம்ம காம்படிஷன் சொன்னாரு, ஒரு ஆயில வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்ட்டு. என்ன சொல்றேன்னா, இந்த 10 ரூபா பொருளை வச்சுமே நம்ம வந்து பண்ண முடியும். 10 ரூபா பொருளை வச்சு மட்டுமே நம்ம நம்ம எல்லாருக்குமே நம்ம கொடுத்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. வாங்கிட்டோமேன்றதுக்காகவாது யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல நமக்கு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி ஒரு கெஸ்ட் போறோம், ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போயிட்டு அவங்களை சும்மா மீட் பண்றோம் ரொம்ப நாள், அதாவது
நம்ம போறதே கூட எப்படி பாத்தீங்கன்னா, நான் இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி அப்படிதான் நம்ம திங்ஸ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்ல கண்டிப்பா குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி நம்மளோட புஜியாவோ இல்ல சாட்பட்டோ குஷ்குஷோ இல்ல ஆலு புஜியாவோ இல்ல மூங் தாலோ இல்ல பிஸ்கெட் இதுல எதையாவது ஒரு 2 இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பா குழந்தைங்க வந்து அது என்ன இருக்கு அவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கான்னு பார்த்து அவங்க கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ்னா கண்டிப்பா ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்டை சாப்பிட்டுருவாங்க. அந்த மிக்சர் பிடிச்சிருந்தாலும் மிக்சரையும் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த பிஸ்கெட் வேற மாதிரி இருக்கே, வித்தியாசமா இருக்கே என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது எங்க இது கரெக்ட், அதாவது நம்ம கொடுத்துட்டு வந்து அந்த நேரம் கேட்கலனா கூட அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போன் பண்ணி கூட கேட்பாங்க. இல்ல அங்கேயே பிரிச்சு சாப்பிட்டா இல்ல இதுக்கு நான் பார்த்ததே இல்லையே, இது ஆடு வந்தது இல்லையே கண்டிப்பா நம்மள கேட்பாங்க. அப்ப வந்து நம்ம இந்த ப்ராடக்ட பத்தி சொன்னோம். எடுத்தோடனே நம்ம ப்ராடக்ட பத்தி சொல்லாம இதை அவங்க கையில கொடுத்து அவங்கள டேஸ்ட் பண்ண வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வெளியில போய் பார்க்கும்போது அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கெஸ்ட்டை மீட் பண்ணும்போது கொண்டு போய் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு இப்போ உடம்பு சரியில்லாதவங்க இல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்ல வேற ஏதோ ஒரு சம்திங் ஹெல்த் இஷ்யூவா இருக்கவங்கள பாக்கிறதுக்கு போறோம், ஒரு வயசானவங்க முடியாத இருக்கவங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கெட்டும் நம்மளோட எனர்ஜி விட்டாவும் அதையும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நான் நிறைய வந்து இப்ப எல்லாருக்குமே நான் அப்படி போய் பார்க்க போகும்போது அந்த எனர்ஜி விட்டா தான் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிறத விட நம்ம ப்ராடக்ட கொடுத்தா கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு நீ அன்னைக்கு கொடுத்தியே நல்லா இருந்துச்சு, ஆனா நான் வெளியில கடையில எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் இதை சொல்றேன். இது வெளியில எனக்கு கிடைக்கல, எனக்கு அது ஒரு பாக்கெட் எங்க இருந்து வாங்கினேன் எனக்கு சொல்லுனா அப்பதான் வந்து நான் இதை சொன்னேன். இது மாதிரி நாங்க ஆர்சிஎம் ஆனா ஆர்சிஎம் பண்றோன்றது தெரியும், எங்க ப்ராடக்ட் தான் அது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆயில் பத்தி ஆட்டா டீ தூள் எல்லாத்தையுமே சொல்லும் போது அதன் மூலியமாவும் நமக்கு அவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் போறோம்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸா இருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா அவங்க கிட்ட அவங்க மேல அவங்க அவங்க நலன்ல நமக்கு அக்கறை இருக்கும். இப்ப வந்து கீசோல் வந்து பெரிய ஒரு இதுவா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா அந்த நாப்கின்னால தான் இன்னைக்கு வந்து எல்லா லேடிஸ்க்கும் பிரச்சனை. ஸோ இது எல்லா லேடிஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற இதுல வந்து இங்க இருக்க எல்லா லேடிஸுமே நம்ம வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த நாப்கினை வந்து கண்டிப்பா அவங்க குடும்பத்துல அக்கறை இருக்கு நமக்கு அப்படின்னும் போது அவங்க கிட்ட நம்ம நாப்கின் நம்மளோட இன்டிமேட் வாஷ் என்ன பண்ணணும்னா ஃப்ரீயாவே பேசிடலாம். என்ன பண்ணா நாப்கின் மார்க்கெட்ல இருக்க நாப்கினையும் கையில வச்சுட்டு நம்மளோட ஆர்சிஎம்மோட நாப்கினையும் ஒண்ணு எடுத்து ரெண்டுத்தையும் ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்க. ஏன்னா இது நாங்க கடையிலயும் இந்த விஷயம் பண்றோம், வெளியில போகும்போது நான் இதான் பண்றேன். ஜஸ்ட் நீங்க டச் பண்ணி பாருங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அவங்கள டச் பண்ண பார்க்க வச்சுட்டோம்னா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இது ஒரு மாதிரி ரஃபா இருக்கு ஆஷா அவங்களே சொல்றாங்க, நிறைய லேடிஸ் சொல்றாங்க இது பிளாஸ்டிக், இது இது இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளியில சொல்ல முடியாது. ஆனா நம்ம போய் பேசும்போது ஆமா இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேற என்ன பண்றது எங்களுக்கு வேற எதுவும் கரெக்டான கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய லேடிஸ் இன்னுமே சொல்றாங்க. ஸோ அப்ப அதை வந்து அவங்கள டச் பண்ணி பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டிமேட் வாஷையும் வந்து நமக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேசிக்கா இது ஹைஜீனிக்காக இது மாதிரி நிறைய லேடிஸ் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கடையிலுமே சரி இப்ப இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட க்ளோ அப் முருங்கை கிரீம் எல்லாத்துலயுமே ஒண்ணு வந்து நான் சாம்பிள் வந்து ஓபன் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன், கடைக்கும் ஒண்ணு வச்சிருவேன். 1-to-1 மீட்டிங் போறதா இருந்தாலும் நான் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் கையில எடுத்துருவேன். லாஸ்ட் வீக் வந்து நான் திருமுல்ல வாயில் போயிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் 1-to-1 மீட்டிங்காக தான் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இந்த நெக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கா இருந்துச்சு. நான் ஃபேஷியல் கிட்ட நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் யூஸ் பண்ண அந்த அது சாம்பிள் வச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமும் சாம்பிள் வச்சிருந்தேன், பிளஸ் ப்ராடக்ட்ஸும் வச்சிருந்தேன். ஸோ அந்த சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணேன்னா அங்கேயே உட்காந்து அவங்களுக்கு அந்த ஒரு இதுல வந்து ஃபேஷியல் பண்ணேன். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு பியூட்டிஷியன் அவங்க மூலியமா தான் நாங்க போனோம். அவங்களும் பார்லர்ல வந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க மீட் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உட்கார வச்சு அந்த ஃபேஷியலை வந்து அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு உடனே அவங்க சரி ஓகே பண்ணுங்க, ஆனா ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஆகுமான்னும் போது நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த மொரிங்கா கிரீம் அதை வந்து அவங்க கையில அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ரேஷஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ண வச்சேன்.
எதுவும் இல்ல நீ போடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃபேஷியல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேஷியல் கிட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸா இருக்கிற நம்மளோட க்ளோ அப் பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ளோ அப் அவங்க ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணி அதை தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமா இருக்க மொரிங்கா க்ரீம் அப்ளை பண்ண, அப்புறம் நம்ம பிபி க்ரீம் அப்ளை பண்ண, அதுக்கப்புறம் நம்மளோட காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஐலைனர், காஜல், மஸ்காரா எல்லாமே போட்டு அவங்க வந்து நல்லாவே மேக்கப் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன், இது என்ன இருக்க போகுது பெருசா அப்படின்னு தான் அவங்க யோசிச்சாங்க. ஃபேஷியல் பண்ண உடனே அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்ச அந்த க்ளோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல சேஞ்ச் அவங்கள. என்ன பெருசா இருக்க போது, ஏதோ உங்க ப்ராடக்ட்டுக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னாங்க. இல்லக்கா நீங்க போட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கலன்னா வாங்க வேணாம், நான் கம்பல்லாம் பண்ணலன்னா. ஆனா போட்டு அடுத்த செகண்ட் எனக்கு 2 பேக்கெட் கொடுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அந்த 2 பேக்கெட்டா அவங்க கிட்ட அந்த ஃபேஷியல் கிட் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் மேக்கப் போட்டு நம்ம லிப்ஸ்டிக்ல இருந்து ஐலைனர், காஜல் எல்லாமே போட்டோன்னே அவங்களுக்கு அந்த ஃபேஸ் கொஞ்சம் டைம் ஆக ஆக அவங்களுக்கு அந்த ஃபேஸ்ல வந்து இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கும் இந்த மேக்கப் பண்ணதுக்கும் அவங்க ஃபேஸ்ல செம்ம சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு கால் பண்ணி வர வச்சு இவங்களுக்கும் நீங்க பண்ணி விடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு பேச வச்சு அதுக்கு அடுத்த வாரம் 2 செட்டு ப்ராடக்ட வந்து வாங்கி அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணாங்க. அவங்க ஐடி போடல, எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஏன்னா இவங்க பண்ணதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம சாம்பிளா வந்து நம்ம கீசோல் ப்ராடக்ட்டை வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு போடும்போது கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நான் கடைக்கே கஸ்டமர் வந்தா கூட நான் சொல்லுவேன் இது மாதிரி இருக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னா, இல்ல நான் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணுவேன், அந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணுவேன். நான் சொன்னேன் ஒண்ணுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தா உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டக்குன்னு போட்டுரும். 10 நிமிஷம் கூட ஆகாது. அவங்களுக்கு போட்டோன்னே அதை பார்த்தோன்னே அவங்க ஃபேஸ்ல அந்த க்ளோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சி போய் கண்டிப்பா அந்த ஒரு செட்டை அப்படியே பேசிக் செட்டா வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம அவங்களுக்கு ப்ராடக்டை கொடுக்கும்போது நம்ம ஈஸியா ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வாங்கிட்டு தான் போறாங்க. ஏன்னா அதுல இருக்க விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நாங்க எங்கிருந்து கத்துக்கிட்டோம்னா நம்ம கீசோல்ல இருக்க பிக்யூசி ட்ரைனிங்ல தான் நாங்க கத்துக்கிட்டோம். இதுல கத்துக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுது. இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு கஸ்டமர் கிட்ட பேசுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா செல்லிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கஸ்டமரை மீட் பண்ணி அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட், அதாவது நம்மளோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ப்ராடக்டை உள்ள கொண்டு போறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஒன்ஸ் உள்ள எடுத்துட்டு போயிட்டோம்னா நிச்சயமா திருப்பி வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. என்னோட இந்த ஸ்ட்ரீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இந்த இடத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த கடைக்கு வந்து அந்த 2 வருஷத்துல பக்கத்துலயே அயன் பண்ற கடை வச்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அவ்வளவா வந்தது கிடையாது. ஒரு நாள் சில்லறை வேணும்னு சொல்லி கேட்கும் போது உள்ள வந்தாங்க. வந்தப்போ சில்லறையை கொடுத்துட்டு இது என்னம்மா, நான் வெளில இருந்து பார்க்கும்போது எனக்கு காஸ்ட்லியா இருந்த மாதிரி இருந்ததுனாலதாம்மா நான் உள்ளே வரல, என்னெல்லாம் இருக்குமா உன் கடையில அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் 10 ரூபா பேஸ்ட்ல இருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் தாம்மா, கெமிக்கல் கிடையாது, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அவங்க பேஸ்ட் ரேட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சாங்க. பெரிய கிட்ட எப்படி இருக்குமோ தெரியாது. அப்புறம் நான் 10 ரூபா பேஸ்ட் தான் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அதை வாங்கி 10 ரூபா பேஸ்ட் ஒரு டீ தூள் ஒண்ணு வாங்கிட்டு போனாங்க. 2மே வாங்கிட்டு போனாங்க. வேற எதுவுமே அவங்க வாங்கல. வாங்கிட்டு போயிட்டு மறுநாளே வந்து இந்த டீ போட்டு குடிச்சோமா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, அந்த டீயோட அந்த வாசனை நல்லா இருந்துச்சு, அந்த கலர் நல்லா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பேஸ்ட் வந்து அவங்களுக்கு பல்வலி இருக்கா, அந்த பல்வலி எனக்கு குறைஞ்சிச்சு, எனக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது, ஏன்னா எவ்வளவோ என்னமோ பண்ண ஆனா அது பேஸ்ட் வளர்க்கறதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் வந்து 2 சின்ன பேஸ்ட்டும் ஒரு டீல போற சாய் மசாலாவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டா ஒண்ணு வாங்கினாங்க. அப்புறம் வெஜ் பைட்ஸ் பத்தி இதெல்லாம் சொல்லும் போது அவங்க அதையுமே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது கடை பெருசா இருக்கு, வேற பொருள் என்ன இருக்கு, ஆனா நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா 10 ரூபா பொருளை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு தான். இதை வந்து ஒரு ஒரு சாதாரணமா யார்கிட்ட வேணாலும் நம்ம வந்து கொண்டு போய் கொடுத்துட முடியும். எந்த எந்த கஸ்டமர் கிட்டயும் நம்ம வந்து ஈஸியா வந்து, ஏன்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 10 ரூபா கிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட்ஸா கொடுக்கறது. ஒரு மேரேஜுக்கு போறோமா,
அப்போ வந்து அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பட்ஜெட் வச்சிருப்போம், இவங்களுக்கு இவ்வளவு செய்யலாம் அப்படின்னு வச்சிருப்போம். ஸோ அந்த பட்ஜெட் ஏத்த மாதிரி இப்ப நான் என்னோட அத்தை பையனுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அப்போ வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கும் போது நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் தான் மேக்கப் போட்டேன். அந்த மேக்கப் ப்ராடக்ட்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுது. அப்ப அவ என்ன சொன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு வாங்கி கொடு, எனக்கு எங்க கிடைக்கும் சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னா. அப்ப நான் சொன்னேன், வீட்டுக்கு விருந்து வைக்கும்போது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம மொரிங்கா கிட்டு, மொரிங்கா காம்போ பேக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிபி கிரீம், நம்மளோட காம்பேக்ட் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு உமனு ஒரு மென்னு, இதுதான் வச்சு நான் பேக் பண்ணி அவங்களுக்கு நான் கிஃப்டா கொடுத்தேன். ஏன்னா ட்ரெஸ் வச்சு கொடுக்கறது பழக்கம். எனக்கு என்னன்னா, ட்ரெஸ்ஸை விட இது வந்து உங்க உடம்புக்கு நல்லது, நீ யூஸ் பண்றதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லி அவ கேட்ட ப்ராடக்ட், அவளுக்கு ஏத்த ப்ராடக்ட வந்து கிஃப்டா பேக் பண்ணி 2 பேருக்குமே கொடுத்தேன். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கும் அவ சொல்றா, யூஸ் பண்ணிட்டு இருக்க, நல்லா இருக்குன்னு. சோ நம்ம வேற ஏதோ ஒரு பொருளை கிஃப்டா வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரியான ப்ராடக்ட வந்து நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். ஒரு மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன் போறோம்னா என்ன பண்றோம்னா, நம்மளோட இன்டிமேட் வாஷ், பேசிக்கா நம்மளோட மொரிங்கா சோப்பு, மொரிங்கா கிரீம், ஒரு க்ளோ அப். ஏன்னா நம்ம பட்ஜெட்டை பொறுத்து நம்ம இந்த விஷயத்துல சொல்லலாம். அந்த மாதிரிதான் வந்து கடைசியா ஒரு மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ நம்மளோட நாப்கின், இன்டிமேட் வாஷ், ஒரு மொரிங்கா சோப்பு, மொரிங்கா கிரீம், க்ளோ அப், ஒரு லிப் பாம், இதெல்லாம் பேக் பண்ணி நாப்கினோட பேம்லெட்டை வந்து அது உள்ள வச்சு நான் கொடுத்துருந்தேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து எனக்கு சரி என்னடா கொடுத்து எதுவுமே ரொம்ப க்ளோஸ் தான், இவரோட அண்ணன் பொண்ணுதான், என்ன எதுவுமே அவர் கேட்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவ வந்து கேட்டா, சித்தி அன்னைக்கு நீங்க தான் கிஃப்ட் பண்ணியிருந்தீங்க நாப்கின், அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு சித்தி, அந்த மாதிரி எங்கேயுமே வெளியில கிடைக்கலையே, அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்ப அங்க இருந்தவங்க கூட எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்னது அது, என்ன ப்ராடக்ட் அது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அப்ப எனக்கும் வேணும் உனக்கும் வேணும்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சு அது ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பொருளையே நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட திருப்பி தேடி வருவாங்க. சோ நான் எதிர்பார்த்தேன், அவ என்ன சொல்லுவா, அவளுக்கு பிடிக்கல ஆனா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, பாப்பாக்கு நல்லா இருந்துச்சு, அதனால எனக்கு வேணும் சித்தி. சோ இதுதான் விஷயம். நம்ம வந்து நம்ம செய்யற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஃபீட்பேக்கா அவங்க திருப்பி நம்மள வந்து கேட்பாங்க. நம்ம கேட்கலையே அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது. யாரா இருந்தாலும் நான்லாம் எந்த ஜென்ஸ நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா கூட நான் நாப்கின் பத்தி பேசாம இருக்க மாட்டேன். சார் உங்க வீட்ல லேடிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த நாப்கின் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல. இப்ப என் ஹஸ்பண்டே வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லாம் யாருன்னா லேடிஸ் வந்துட்டாங்கன்னா நாப்கின் பாக்குறாங்க, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா, அந்த ரேபிட் பிக்யூசி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நமக்கும் விஷயம் இருக்கு, எல்லாம் நம்ம ஒரு கூட பிறந்தவங்க அப்படின்னு தான் நினைச்சு பண்ணணும்னு சொல்லி அவரே பேசி இப்ப அவரு நிறைய நாப்கினை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவர் நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு நாப்கின்றது லேடிஸ்க்கான விஷயம் கிடையாது, எல்லாருக்குமான விஷயம்தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வர பலவித பிரச்சனைகளுக்கு காரணமே அந்த நாப்கின் தான். ஸோ அந்த மாதிரி இப்ப இந்த மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷனுக்கு நம்ம நாப்கினை கொடுத்தேன். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம், அந்த மாதிரி சீமந்தம், அந்த மாதிரி எல்லாம் போகும்போது நம்ம ப்ராடக்ட், என்னோட அக்கா பொண்ணுக்கும் அப்படிதான் வந்து நான் மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன்ல வந்து இந்த நாப்கின், இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே கொடுத்தா நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுமே வந்து கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து என்னடா இது நம்ம பொருளை வச்சு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் ஆரம்பத்துல எனக்கு இருந்துச்சு. வச்சு கொடுத்து ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எதுனாலும் அவங்க நம்மள ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப தெரியாதவங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த நம்ம ப்ராடக்ட பத்தி ஒரு பேம்லெட்டை வச்சு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருட்களை உள்ள வச்சு நம்ம கடையோட கார்டையும் வச்சு நான் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுதான் விஷயம். நம்ம பொருளையே நம்ம கிஃப்டா கொடுப்போம். ஏன்னா ஒரு நல்ல பொருள், ஏன்னா மார்க்கெட்ல என்ன பொருள் இருக்கு, எப்படி இருக்கு, எது அவங்களுக்கு யூஸ் ஆகுமாலாம் இல்ல, ஒரு நல்ல பொருளை 4 பேர் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் சரி, இல்ல எங்கன்னா போறோம் வரோம் அப்படின்னா ஏன்னா ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து நம்ம வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன், நம்ம சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், இப்ப அதெல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டு அங்க வந்து ஃபங்க்ஷன்ல ஸ்டால் போட்டு வச்சு நம்ம ப்ராடக்ட் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்மளோட ட்ரிங்க்ஸை கொடுக்கலாம், நம்மளோட டீ தூள் காஃபி தூளை கொடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போகலாம். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா
திருப்பி வந்து அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே ரீச் ஆயிடுச்சு எல்லாருக்கிட்டயுமே. அந்த அந்த குவாலிட்டி அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம கிட்ட திருப்பி கேட்கறாங்க. இப்போ கீசோலா இருந்தாலும் சரி, நியூட்ரிசார்ஜா இருந்தாலும் சரி, நார்மல் எஃப்எம்சிஜி ப்ராடக்டா இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு பொருளை கொண்டு போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கும். உள்ள கொண்டு போயிட்டோம்னா திருப்பி வந்து அவங்க நம்ம கிட்ட வந்து இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நிச்சயமா கேட்பாங்க. ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் டைட்டா இருந்தா நான் வேற எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இதே ஒரு டாபிக்கா பேசுவோம். ஏன்னா நிறைய ஒரு தயக்கம் இருக்கு, நம்ம பொருளை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், எந்த மாதிரி இடங்களுக்கு எந்த பொருளை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றது தெரியாத சில விஷயங்கள் இருந்து. ஸோ இது நான் ஒர்க் அவுட் பண்ணதுல எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்ததுனால நான் வந்து இன்னைக்கு உங்க கூட இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ யூடஸ். ஜெயாசியம் குடாசியம் சார். காமராஜ் சார். காமராஜ் சார். காமராஜ் சார் மேடம் ரொம்ப சூப்பர் மேடம், ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட நாங்க கத்துக்க வேண்டியதா சூப்பரா இருக்கு. சார் நான் உங்ககிட்ட தான் சார் கத்தேன். நீங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கூச்சமே பார்க்காம 10 ரூபா டீ தூள் ஆகட்டும் எதையோ ஒண்ணு டேஸ்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் சார் நானு. நீங்க என்கிட்ட இருந்து இல்ல சார், நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சார். பரவாயில்ல பரவாயில்ல. பேப்பர் கூட எடுத்து வைக்கல. நான் எனக்கு பிரிண்டருக்கு என்ன உங்களுக்கு சொல்ல நான் ஜெராக்ஸ் சார் காமராஜ் சார் சார் சரி நம்மள பேச வேண்டியதுதான். அருமை அருமை மேடம். ஐயா மிஸ் ஐயா சொல்லுங்க ஐயா. அவர் காமராஜ் ஐயா வேலையில ஏதாவது இருப்பாரு, நீங்க ஆரம்பிங்க. அவருக்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்க வாழ்த்து சொல்லுங்க, அப்புறம் நான் வாழ்த்து சொல்றேன் மேடத்துக்கு. அப்புறம் கவிதா டீச்சர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். நீங்க பேசுங்க முதல்ல. பெரியவர் பேசுங்க. 17 வயசு பாலகம் பண்ணாங்க சார். அவர் 16 வயசு தான் சார் அவருக்கு. முடி வெள்ளையா பெரியவர் ஆயிட்டார் போல அவரு. செயல்ல ஸ்பீடா இருப்ப வேற ஒண்ணு. சரி ஓகே மேடம், இன்னைக்கு உண்மையிலே ஷார்ட் டைம் பேசினா கூட ரொம்ப ஒரே நிமிஷம். நேகா மேம் எல்லாருக்கும் VR 20 தான் சொன்னாங்க, அதனால எல்லாருக்குமே 20 வயசு தான். சங்கீதா ஜெயக்குமார் மேடம். நேஹா மேம் வந்து எல்லாருக்குமே 20 தான் சொன்னாங்களா சார்? எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க சார். ஓஹோ மகாராணி எனக்கு 16 வயசு. மகாராணி அப்ப நீ மைனர். எனக்கு 16 தான். சூப்பர். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருணாசேகர் மேடம் ரொம்ப அழகா ஒரு ஜாலியா அழகா பேசுனாங்க. உண்மையிலே பாருங்க எப்படி எப்படி ஒரு வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷன் பண்ணி எப்படி பிசினஸ் பண்ணணும், எந்த நோக்கத்துல பண்ண எப்படி பண்ண நல்ல அந்த ஐடியாவோட பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. அதுதான் டிப்ஸ். அந்த டிப்ஸை தான் ஒவ்வொரு மீட்டிங் எல்லாரும் வாங்க வாங்க நம்ம கூப்பிடுறதுக்கு காரணமே இந்த விஷயத்த கத்துக்கிட்ட பிசினஸ் நல்ல பெரிய லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்க, ஒரு மஞ்சள் நீர் போறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ஒரு பர்த்டேக்கு போறதுக்கு எல்லாம் போகும்போது என்ன மாதிரி ஐடியா பண்றாங்க பாத்தீங்களா. அதுதான் சாமர்த்தியம். டிப்ஸ் வந்து கிடைக்கும், அது நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மேடம் சொன்னாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கினேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு டீ துளைச்சி எவ்வளவு வியாபாரம் பண்ணீங்க சார், நீங்க எங்க பண்ணாலும் கொடுக்குறீங்க ஏதோ பண்ணீங்கன்னாங்க. உண்மையில அது ஒரு கலை தான், இஷ்டப்பட்டு ஜாலியாக செய்கிற ஒரு கலை. அதுதான் சொல்லி எதுவுமே வேலையை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணுன்றது. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் மாறி மாறி பாராட்டிக்கிறோம். மேடம் என்ன பாராட்டாங்க, நான் அவங்கள பாராட்டுறேன். இப்போ மறுவரிசை வந்தாரு, 2 பேரும் கேரளால டெல்லியில லேக்கியம் வைக்கிற மாதிரி 2 பேரும் போவோம் ஜாலியாக. அவ்வளோ பெரிய இது பின்னெல்லாம் குத்திக்கிட்டு நல்லா இருந்தது. உண்மையிலே மேடம் நீங்க சிம்பிளா பேசினா ரொம்ப அழகா பேசுறீங்க மேடம். உண்மையிலே ரொம்ப சப்ஜெக்ட் நல்லா அழகா இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா கூட அந்த கோர்வையா எந்த ஒரு பிளானிங் இல்லாம அந்த சப்ஜெக்ட் பேசுறீங்க பாத்தீங்களா. நீங்க தான் வருங்கால ஸ்டார் டைமண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மீட்டிங்ல உள்ள அனைவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும். எல்லாம் முயற்சி பண்ணனால வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதனால முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க. அதான்
இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். உங்களோட அன்பு கடவுள் அருணா ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்றாரு. உங்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவர் 200 நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். வெட்டி வந்து அமைஞ்சு பெரிய லெவலுக்கு வர வேண்டும் வாழ்த்துக்கள். அடுத்து யாரு பேச விரும்புறீங்களா? ஆன் பண்ணிட்டு பேசுப்பா. தேங்க்யூ நான் தான் சார், நான் தேங்க்யூ தாங்க. சுகுமார் சார். பேசுப்பா. வாங்க சார். அனைவருக்கும் மாலை இரவு வணக்கம். இன்றைய மீட்டிங்கை அலங்கரித்த எங்கள் அன்பு சகோதரி அருணா ஸ்ரீதரன் மேடத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 10 ரூபா பொருளை எப்படி ப்ரமோட் பண்றதுன்றத தெளிவா சொல்லி அது மூலயமா அவங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கொண்டு சேர்க்கறதுக்கு வழிய சொன்னாங்க. டீசோலை பத்தி அருமையா பேசினாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனா மொய் வைப்பாங்க, இல்ல கிஃப்ட்னு ஏதாவது வேற ஏதாவது பயன்படாத பொருளை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஆனா மேடம் வந்து ஒரு லேடிஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் வாங்குவாங்க, மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அது மூலயமா நமக்கும் வியாபாரம் போயிருக்கும், அவங்களுக்கு நல்ல பொருளை கொண்டு சேர்த்தன்ற ஒரு மன நிம்மதி புண்ணியம் எல்லாம் கிடைக்கும். இந்த வித்தைகளை சொல்லி கொடுத்தீங்க. அந்த வித்தைகளை நாங்க வந்து ஒத்தையா இல்லாம டீமோட கத்துக்கிட்டு பெரிய லெவலுக்கு வருவோம். எங்க மீச ஐயா வந்து எல்லாரோடையும் பெரியவர். அவர் வாழ்த்துனா இறைவனே வாழ்த்துன மாதிரி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரொம்ப சார், நன்றி பர்வீஸ் ஐயா. தேங்க்யூ சார். அடுத்து யாராவது வாழ்த்துக்கு வந்து வாழ்த்துக்கு மேடம். யார் இருந்தாலும் வாழ்த்து. கவிதா டீச்சர் இருப்பாங்கல்ல லைன்ல. அப்துல் ரஹ்மான் வாழ்த்துமாப்பா அவன் தம்பி. அப்துல் ரஹ்மான் சார் கேக்குது சார். வாழ்த்துப்பா. சார் மேடம் பாராட்டி பேசுப்பா. சார் கண்டிப்பா சார். மேடத்தை பாராட்டி பேச சொன்னேன் சார். கண்டிப்பா சார். மேம் டக்குன்னு வார்த்தை வரல மேம். பட் செல்லிங் டிப்ஸ் நீங்க கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். ஆக்சுவலா நார்மலா நானுமே அந்த கிட் மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் அதுல நூடுல்ஸ் ஆட் பண்றதோ இல்ல இந்த மஞ்சத்தூள் இது வந்து நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணதில்லை. பட் அதை ஒர்க் அவுட் பண்ணா கண்டிப்பா, ஏன்னா நம்மளோட நூடுல்ஸோட டேஸ்ட்ல கண்டிப்பா அந்த பசங்க வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அந்த நூடுல்ஸ் டேஸ்ட், அந்த நூடுல்ஸ் மசாலா வச்சு அகைன் நம்ம கிட்ட கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா நான் வந்து நூடுல்ஸ் வந்து நார்மலா சேல் பண்ணியிருக்கேன். நார்மலா சேல் பண்ணும் போதே வந்து என்கிட்ட ரிப்பீட்டட் அடுத்தது வாங்கினது வந்து எனக்கு ஒரு 10 நூடுல்ஸ் 12 நூடுல்ஸ் இப்படிதான் கேக்குறாங்க. அடுத்து ஒரு 2 3 அப்படிலாம் இல்ல, ஒரு 10 12 அந்த மாதிரிதான் போகுது. ஸோ நூடுல்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக்ல நான் ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன் கண்டிப்பா. அண்ட் அது போக இப்ப அந்த நீங்க நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போறது பத்தி சொன்னீங்க. ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டே வந்து ஒர்க் அவுட் பண்றது, ஒரு கிஃப்டா கொடுக்கறது அப்படின்றது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஹெல்த்தி டிப்ஸ். ஆர்சிஎம்க்கு நம்ம நம்மளோட இதை பப்ளிஷ் பண்றதுக்கு நம்மளோட இப்ப நம்ம வந்து நார்மல் கஸ்டமர்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாம நம்மளோட ஃபேமிலி சரௌண்டிங்ஸும் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பயனடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸோ நீங்க சொன்னது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். ஓகேங்களா, ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப, அதாவது ஒரு கண்டினியூஸ் வேவ் ஸ்பீச் அது. ஸோ இன்னைக்கும் இல்லை, எப்பவுமே நான் மீட்டிங்க்கு நான் வந்தாலும் ஸோ உங்க ஸ்பீச் கேட்கும்போது, உங்க ஸ்பீச்சோ இல்ல எந்த லீடர் ஸ்பீச் கேட்கும் போதும் எப்படி இருக்கும்னா, ஸோ ஓகே நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்மலாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்பீச் கேட்கும் போதே நமக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. பரவாயில்ல, கூப்பிட்டு தேங்க்யூ சார். ரஹ்மான், ரொம்ப தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ. வேற ஏதாவது பேச விரும்ப வாழ்த்து சொன்னா சொல்லுங்க. வாழ்த்துனா நீங்க பெரிய ஆள் ஆயிடுங்க, பின் லெவல் மாறும். உங்களை மாதிரி சார். ஓகே, இன்னும் யாருக்கு வாழ்த்துறதுக்கு மனசா வர மாட்டேங்குது போல இருக்கு.
ஓகே மேடம். மேடம் தேங்க்யூ சார், தேங்க்யூ மிஸ்டர் சார். ரொம்ப ஓகே சந்தோஷம் நீங்க எல்லாரையும் இது பண்ணதுக்கு. உங்ககிட்ட இருந்தா நாங்க கத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுறுசுறுப்பா, சாரி வயசு சொல்லக்கூடாது, நீங்க என்றும் 16 தான். ஸோ உங்ககிட்ட இருந்து நான் நிறைய டிப்ஸை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க யார்கிட்டயுமே நீங்க சொல்வீங்க கூச்சம் பார்க்காம வந்து நம்ம பொருளை பேசுறோம், நம்ம நல்ல பொருளை தினமா சொல்றோம். அந்த வார்த்தை வந்து உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தான். அதே மாதிரி லேடிஸ் வந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, குடும்பம் மாதிரி, என்னோட பொண்ணு மாதிரி அப்படி சொல்லிதான் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சுகுமார் சார், தேங்க்யூ லீடர். ரொம்ப மகிழ்ச்சிமா. நம்மளோட வாழ்க்கையை என்ன தெரியுங்களா, 4 பேருக்கு கத்து கொடுத்துட்டு 4 பேர் வாழ்க்கையை டெவலப் பண்ணா அதுதான் பெருமை நம்மளுக்கு. நம்மளோட அறிவை வந்து நம்மளே வச்சுட்டு இருந்தா வேஸ்டா போயிடும் லைஃப்ல. என்னன்னா ஒரு மனிதன் வந்து பிறப்பு இறப்புன்னு இருக்க மாதிரி அந்த அறிவை வச்சுட்டு இனிமே யாரும் சொல்லிக் கொடுக்காம நம்ம இறந்துட்டா அந்த மண்ணுக்கு போய் வேஸ்டா போயிடும். அதே நம்ம ஒரு 10 லட்சம் பேருக்கு 20 லட்சம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சவர்களும் நம்ம சொல்ல போறோம். அது ஏத்துக்கிட்டாங்களே பெரிய லெவலில் வந்துருவாங்க. ஒரு காலத்துல நினைச்சு பார்ப்பேன், இந்த டிப்ஸ் கொடுத்தா நீங்க 10 ரூபாய் டிப்ஸ் முதல்ல சொன்னீங்கல்ல, அந்த பேக்கிங் ஆரம்பிச்சது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். தமிழ்நாட்டுல 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்த ஆளு நான் தான் ஃபர்ஸ்ட். யார வேணா கேட்டு பாருங்களேன். நான் வந்து 10 ரூபா போட்டு 100 ரூபாய் பொருள் 100 ரூபாய் பொருள் போட்டு எங்க போனா 100 ரூபாய் பொருள் கார்டை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த 100 ரூபாய் பொருள் எல்லா விஷயம் அடங்கிட்டனால எல்லா சேல்ஸ் நிறைய நடக்கும். இப்ப அதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்றீங்க சார், ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. ஒரு 10 ரூபாய் டீ தூள் இப்போ ராஜஸ்தான் போற அங்கிருந்து 2 கிளைண்ட் ஐடி போட்டாங்க. இப்போ ராஜஸ்தான்ல இருந்து வரும்போது பேசிட்டு வரும்போது இந்த வாட்டி சூப்பர் சார், சூப்பர் சார். அது ஒண்ணு இல்லை, அதுதான் ஒரு தைரியம் தான். அதனால வந்து நீங்க எல்லாம் கூட ரொம்ப ஜாலி, எனக்கு ஜாலி. எல்லாம் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ஜெயிச்சிங்கன்னா வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டு வாழாம இஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க பெரிய லெவல் சாதிக்கலாம். நீங்களாம் பெரிய லெவலில் வரணும். அப்துல் ரஹ்மான் யார் மீட்டிங்ல இருந்து எல்லாம் பெரிய லெவலில் வரணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம். ஓகே, எல்லாரும் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க மேடம். நீங்களே பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம் சொல்லிட்டு நம்ம வெளியில அவங்க இருக்க வேண்டிய. அப்துல் ரஹ்மான் கரெக்டா சொன்னாங்க வந்துட்டு. சூப்பர் பண்ணி. ஆனா ஒரு விஷயம் பதிவு பண்ணேன், உங்க மீட்டிங் கேட்ட மாதிரி வந்துடுறேன் மேடம், ரொம்ப பிடிக்கன்ட்டு. அப்ப என் மீட்டிங் பிடிக்கலன்னு தெரியுது உங்களுக்கு. குருவே குருவே வணக்கம் குருவே. சார் நான் சொல்லல சார், நான் சொல்லல. இல்ல சார், இல்ல சார், நான் உங்க மீட்டிங்கும் கேட்டிருக்கேன், சுரேந்தர் மீட்டிங்கும் கேட்டிருக்கேன் சார். எனக்கு தெரியாதா சார்? சரி சரி, சும்மா ஒரு சிச்சம்ல இல்ல நான் வாங்கி தரேன் போறேன், பாப்பா இருக்கும். இது நான் பேசுறது இல்ல சார். புரியுது புரியுது மேடம். சில நேரத்துல முன்னாடி போயிடுவேன், நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. தலைவரே, நீ டீ தூள் விற்கதான் போயிருந்த எனக்கு தெரியும். வாங்க வீட்டுக்கு வாங்க. சரி பண்ணிடலாம் சார். ஓகே சார். ஓகே சார் தான் சார் பண்ணணும். காமராஜ் சார் தான் சார் ஹோஸ்ட் சார். அப்படியா? இருங்க ஆமாங்க சார், அவர்தான். பண்ணுங்க சார், ஏன்னா எண்ட் அவர் தான் சார் கொடுக்கணும். சரி, போன் போடுறேன் இருங்க. ஐயா ஃபீல்ட்ல இருப்பாரு. நான் ஃபீல்டுக்குள்ள இங்க இருக்கேன். 12 மணி ஆனாலும் ஐயா ஃபீல்டு பண்ணுவாரு. சார் வாங்க ஐயா. நன்றி அருணா, முடிச்சிங்களா? மகிழ்ச்சிமா. எல்லாரும் வந்து அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசிங் சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து நம்முடைய இது குட்டாட்டு ப்ரோக்ராமு எல்லாரும் அதில் கலந்துங்க. நாளைக்கு இரவு பெண் இது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் அதில் கலந்து 6 மணி கூட்டம் இருக்குது. ஜெயாசியம், குட்டாசியம், வாழ்த்துக்கள். சிறப்பா இருந்தா மேடம்.